அது என்னமோங்க இந்த கேர்ள்ஸ்க்கு மட்டும் 12 இயர்ஸ்லேயே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? 12 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணலைன்னா எப்போம்மா இன்னுமாம்மா ஏஜ் அட்டெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுங்க. அதையும் நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம்னா நெக்ஸ்ட் என்ன நினைக்கிறீங்க? எப்போம்மா கல்யாணம் எப்போம்மா கல்யாணம் அப்படி ஸ்டார்ட் ஆகுங்க. அதையும் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்னா ஒரு 2-3 மந்த்ஸில் என்ன கேட்பாங்க? எப்போம்மா கன்சீவாக இருக்கீங்களா, ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்க. அப்படியே நம்ம கன்சீவ் ஆகி டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னா நார்மல் டெலிவரியா சிசேரியனான்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வருங்க. அப்படியே எப்படியோ சிசேரியன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான். நீங்கள் எங்கம்மா இந்த காலத்தில் வேலையே செய்ய மாட்டீங்கம்மா, அதனால தான்மா சிசேரியன் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு கொஷின் மார்க் வைப்பாங்கங்க. குழந்தை ஒல்லியாக இருந்துச்சுன்னா நீ ஒழுங்காவே பார்த்துக்க மாட்டேங்கிறம்மா, சாப்பாடு நல்லா கொடுமான்னு சொல்லிட்டு அதை கொடு இதை கொடுன்னு அட்வைஸ் கொடுப்பாங்கங்க. நம்ம பிள்ளைங்கள நம்மளை பார்க்காம நம்ம பக்கம் வேறு யாருங்க பார்ப்பாங்க? அது எதுவுமே உங்களுக்கு புரியாதுங்க. ஆனால் இந்த கொஷின் எல்லாம் கேட்கறது எல்லாமே ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு தான் கேட்குறாங்களா? கேட்குறவங்களுக்கு வாய் வலிக்காது போலுங்க, நமக்கு தாங்க காது வலிக்குது.